அன்னைக்கு காலையில ஒரு 5:30 மணி இருக்குமாங்க. சென்னையில வானகரம் பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியால எப்பவுமே 5:30க்கெல்லாம் நிறைய பேர் எந்திரிச்சிருவாங்க. அதுக்கு காரணம் அந்த ஏரியாவில் இருக்கிற கடைகள். இவங்க எல்லாருமே 5:30லேருந்து 7 மணிக்குள்ள கடை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு காலையில் ஒரு 5:30க்குள்ள கோழிக்கடையை ஓப்பன் பண்ண வந்த அந்த ஓனருக்கு ஒரு ஷாக்குங்க. பதறி போய் அங்கே இருந்தவங்களாம், அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் போய் கூப்பிட்டு வர்றாரு. அவங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபுட் டெலிவரி பாய் கீழே மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. அவர் மேலே ஃபுல்லாகவே ரத்தம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்த பைக்குமே அவர் பக்கத்திலேயே தான் கிடக்குது. அதில் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது பேக் மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பேக்குமே கீழே தான் கிடக்குது. அந்த பேக்குக்குள்ள இவங்க கடையில் இருக்கிற கோழிங்கெல்லாம், அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கோழிக்கடையை ஓப்பன் பண்ணி, அதாவது இந்த கடையை பூட்டை உடைச்சி ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற கோழிங்களெல்லாம் எடுத்து கடிச்சு தின்றுக்கிறாருங்க. கடிச்சு தின்னது மட்டும் இல்லாமல் அந்த கோழியோட ரத்தம் அவரோட மேலையும் அந்த பாக்ஸ் மேலையும் அப்படியே சதறி கிடக்குதாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி அலங்கோலமா, ஒரு மாதிரி துர்நாற்றத்தோட, அதாவது ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஸ்மெல்லாங்க. குடலை புரட்டிக்கிட்டு வாமிட்டு வர அளவுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி நாசக்காடா கிடக்குது. அவரை சுத்திலுமே ஒரு 2-3 நாய் வந்து இங்க சதறி கிடக்கும் இல்லையா, அந்த சிக்கனோட துண்டுங்கள்லாம், அதோட தலை இதெல்லாம் சதறி கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்களாங்க. அந்த பையனுக்கு மூச்சு பேச்சே இல்லை. இப்போ அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு கிளினிக்ல அந்த பையனை அட்மிட் பண்றாங்க. அவசரத்துக்கு அட்மிட் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் உயிருக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவன் எதையோ பார்த்து பயந்து போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான். இந்த பையன் கண்முழிச்சாதான் என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த பையன் இந்த கடைக்கு முன்னாடி மயக்கம் போட்டு கிடக்கணும், எதனால இப்படி கோரமா, அதாவது இந்த ஊர் சைட்லலாம் வந்துட்டு சாமி வந்து இந்த நிறைய சாமிங்கெல்லாம் இருப்பாங்க, உங்க ஊர் சைடே நீங்க பார்த்துருப்பீங்க. அருள் வந்து ஆடும்போது கோழியோட ரத்தத்தை அப்படியே உரிவாங்கங்க. ஆட்டோட ரத்தத்தை, அதாவது ஆடை வந்து அப்படியே ஒரு உயிரோடு இருக்கிற ஆடை கிட்டக்கு கொண்டு வந்து கடிச்சே அந்த ரத்தத்தை உரிவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நான் பார்த்துருக்குறேங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த பையன் பண்ணியிருக்கிறானா, இந்த பையனோட உடம்புல எதனா ஒரு சாமி வந்து இந்த மாதிரி பண்ணுச்சா, இல்லை இந்த பையனோட வாழ்க்கையில் எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குதுங்க. யார் இந்த பையன், எங்கேருந்து வந்தான், எதனால் இந்த கடைக்கு முன்னாடி இந்த பையன் இப்படி கிடக்கணும், இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நம்ம டெவில்ஸ் கிச்சன் கோஸ்டீஸ்க்கு இந்த ஸ்டோரி ஒரு ட்ரீட்டாகவே இருக்குங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். பெரம்பலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் வினோத், அவரோட அண்ணன் சுரேஷ், அவங்க அப்பா அம்மா, இவங்க 4 பேருமே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வினோத்தோட அப்பா தவறிடுறாருங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. வினோத்தோட அப்பா இறந்ததுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்தில் ஃபினான்ஷியலாக ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. வினோத்தோட அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறக்கும்போது வினோத் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க அண்ணன் சுரேஷ் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாருங்க. இவங்க 2 பேரையுமே படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா கிட்ட எந்த விதமான சோர்ஸுமே கிடையாது. இவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பா எந்த ஒரு சொத்தோ சுகமோ எதுவுமே சேர்த்து வைக்கலைங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வினோத்தும் சுரேஷும் அவங்களோட மாமா, அவங்க சித்தப்பா, அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே சேம் அதே ஊரில் தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் போயிட்டு ஹெல்ப் கேட்கும் போது யாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வினோத்தோட அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின்ஸ்டாக, அதாவது பேரண்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் ஒத்துக்கலை ஆஸ் யூஸ்வல். அதுவும் அவங்க கல்யாணம் பண்ண அந்த காலகட்டத்திலலாம் அந்த ஜாதி குடும்பங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதையும் மீறி கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அப்பா அம்மா மேலே ஒரு கேஸும் கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிக்கிட்டு சேம் அவங்க பிறந்து வளர்ந்து அதே ஊரில் தான் வினோத்தோட அப்பா அவங்க அம்மாவோட குடும்பம் நடத்துகிறாருங்க. அதனாலேயே வினோத்தோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவங்களோட கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாருமே இவங்களை மதிக்கவும் மாட்டாங்களாம், இவங்க கிட்ட வரவும் மாட்டாங்களாம். ஆக்சுவலாக இவங்களோட குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாங்க. அந்த ஊர்லேயே வினோத்தோட அப்பாவோட அப்பா, அதாவது வினோத்தோட தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவர் கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஆளாங்க. நிறையாவே மணி இருக்குமா, அது போக ஆள் பலமும் இருக்குமா. இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அதே ஊரில் விட்டு வச்சதே பெரிய விஷயமாங்க. அதுக்கு காரணம்
அவங்க அப்பா மேலே அவங்க தாத்தா வச்சிருந்த ஒரு பாசமாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது அவங்க வீட்டாளுங்களை பொறுத்த வரைக்கும், அவங்களோட சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது, அதை நம்ம பார்க்கணும். இவங்க வெளியே போயிட்டு வேற ஒரு ஊரில் இருந்தால் இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும்? இவங்க நம்ம கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டணும், இவங்களை வந்து ஒரு உதாரணமாக சொல்லணும் மற்றவங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உதாரணமாக சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தப்போ வினோத்தோட அப்பாவும் அம்மாவும் நல்லா வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. யாருக்கிட்டையும் கடனோ எதுவுமே வாங்கலை, அதே நேரத்தில் சொத்தும் சேர்க்கலைங்க. வினோத்தோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் இவங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், அதே நேரத்தில் கடனும் வாங்கக்கூடாதுங்கிற காரணத்தினால ராவும் பகலுமா உழைப்பாராங்க. நைட்டு வேலைக்கும் போவாராம், பகல் வேலைக்கும் போவாராம். அவர் தூங்குறதே கம்மியாக தாங்க இருந்திருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே ஒரு ஊரில் கொத்தனார் வேலைக்கு போகும்போது சின்ன யானையில் மொத்தமாக ஒரு 20-25 பேரை ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. அந்த சின்ன யானை ஒரு லாரி மேலே ஆக்சிடெண்ட் ஆகி அதில் அவங்க அப்பா இறந்துட்டாராங்க. அவங்க அப்பா மட்டும் இல்லை, அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்களாம். இப்போ அவங்க அப்பா இறந்ததுக்கு கூட அவங்க தாத்தாவோ அவங்க வீட்டாளுங்க யாருமே வரலையாங்க. அவங்க தாத்தாவுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்குது, பட் அவங்களோட சமூகத்துக்கு பயந்துக்கிட்டு, அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு தன் பையனோட சாவுக்கு கூட வராமல் இருந்திருக்கிறாருங்க அந்த பெரிய மனுஷன். இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா ஃபினான்ஷியலாக இவங்களால எதுவுமே சரி கட்ட முடியலையாங்க. அதனாலேயே சுரேஷ் என்ன பண்ணுறாருனா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு போகிறதுக்கு அவருக்கு காசு இல்லை. இப்போ சுரேஷ் படிப்பை நிப்பாட்டிட்டு ஊருக்குள்ளேயே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த ஜாப் ஊருக்குள்ளே கிடைக்கலங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஃப்ரெண்டு மூலமாக பெங்களூருக்கு போயிடுறாரு. பெங்களூரில் கேப் டிரைவராக அவருக்கு ஒரு ஜாப் கிடைக்குதுங்க. இந்த ஊரை சேர்ந்த அவரோட ஃப்ரெண்டு, அவர் கூட படித்த ஒரு பையனோட அண்ணன் அங்கே வேலை பார்க்குறாரு. அவர் மூலமா சுரேஷுக்கு வேலை கிடைச்சிருதுங்க. அப்படியே ஒரு 2 வருஷம் போகுதுங்க. சுரேஷ் பெங்களூரில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வச்சு இவங்க தம்பியை படிக்க வைக்கிறாரு. வினோத் படித்து முடிச்சிடுறாரு. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமா வினோத்துக்கு காலேஜுக்கு சேரணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குதுங்க. ஆனால் அவங்க அண்ணன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்று, இங்கே ஊரில் வந்துட்டு அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நிறையா கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இது அவங்க அப்பாவுக்கே தெரியாதாங்க. இறக்கும்போது வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு 10 லட்ச ரூபாலேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் கடன் இருக்குதாங்க அவங்க அம்மாவுக்கு. இதுவே வினோத் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அவங்க ஏரியாவில் இருக்கிற பசங்களோட கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க ஊரில் இருக்கிற ஒரு வட்டிக்கு கொடுக்குற குடும்பத்துலேருந்து ஒரு பொம்பளை இவங்க அம்மாவை வந்து பயங்கரமாக திட்டிருக்குது. அதை பார்த்துட்டு இவர் போய் கேட்டிருக்கிறாரு, இவ்வளோ ரோசம்லாம் உனக்கு ஆகாது, முடிஞ்சால் காசை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வினோத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து காலேஜுக்கு போகலை, அதாவது காலேஜ் ஃபீஸுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஒரு 60,000 ரூபா அனுப்பி வச்சிருக்கிறாரு, ஆல்ரெடி சேர்த்து வச்ச காசை. அந்த 60,000 ரூபாய் எடுத்து அந்த பொம்பளை கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், மாதம் உங்களுக்கு நான் காசு அனுப்புகிறேன், நானுமே வந்து வேலைக்கு போகிறேன், அண்ணங்கிட்டையும் நான் சொல்லிடுறேன், உங்கள் காசை நாங்கள் வட்டியை கொடுக்க மாட்டோம், இந்த 60,000 ரூபாயை கூட நீ வட்டியாக வச்சுக்க, ஆனால் அசலை மட்டும் நாங்கள் மாதம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20,000 30,000 10,000 கொடுத்து கழிக்கிறோம், இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி கெஞ்சி இருக்கிறாருங்க. ஆனால் அந்த பொம்பளை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இது போலீஸ் கேஸாக மாறுது. போலீஸில் போயிட்டு எழுதி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் சொல்கிற மாதிரி மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வாங்கி ஆகணும், ஆட்கள் இருக்கிறனால நீ கேட்குற, ஒருவேளை அவங்க பாட்டுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீ எப்படி போய் அவங்கக்கிட்ட காசு வாங்க முடியும், இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வினோத்தும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க. திருப்பூரில் இருக்கிற ஒரு பனியன் கம்பெனியில் வினோத் வேலைக்கு சேர்றாருங்க. வினோத் திருப்பூரில் இருக்கிற அந்த காட்டன் கம்பெனிக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமா ஒரு வாரம் நல்லா தாங்க போயிருக்குது. இவங்க தங்கியிருக்கிற ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த அங்காடி தெருன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாக எல்லாருமே தங்குற மாதிரி அவங்களோட ஓன் பில்டிங்கே ஒன்று இருக்குமா, இந்த காட்டன் கம்பெனியோட ஓன் பில்டிங் ஒன்று இருக்குமா, அதை கமர்ஷியல் ஆக்கி அங்கே அந்த பசங்கள் எல்லாத்தையுமே தங்க வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு தனியாக இருக்குமாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வேலை பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிறவங்க, அதாவது இவங்களோட சீனியர் எல்லாருமே வந்து கொஞ்சம் கரராக தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதம் ஆகுங்க அவங்க கூட செட் ஆகிறதுக்கு, ஜெல் ஆகிறதுக்கு. அது வரைக்குமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வினோத்துக்குமே இருந்திருக்குதுங்க. வினோத் எப்போ வேலைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு 4 பசங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க வேறு ஊர்லேருந்து. இந்த 4 பசங்க மட்டும்தான் வினோத்துக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க. லைக் பேசுகிறதுக்கு, என்னோடய ஃபேமிலியில் இப்படிலாம் நடந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவங்களோட ஃபேமிலியில் நடந்த இஷ்யூஸ் எல்லாம் சொல்லி கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்படியே அடுத்து ஒரு 10 நாள் போகுது. இந்த 10 நாளில்
சீனியர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு பேச்சு வச்சுக்க மாட்டாங்களாம் இந்த ஜூனியர் பசங்க கூட. இவங்க எல்லாருமே மொத்தமாக படுத்து தூங்குறாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாராங்க. குமாருங்கிறவர் தான் இவங்க எல்லாருக்குமே சீனியராங்க. அவரு பொள்ளாச்சியை சேர்ந்தவர். குமார் தான் இந்த கம்பெனிலேயே கொஞ்சம் சீனியராங்க, ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்தவர் மாதிரியா. அந்த பேட்ச்ல அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அதனாலேயே அவருக்கு எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வினோத் அவர் கூட கொஞ்சம் ஜெல்லாகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவர் திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா வினோத் அவரோட வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறமா குமாருங்கிறவர் வினோத்தை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறாருங்க. டே தம்பி, இப்படிலாம் இருக்கும், ரூல்ஸ் தான், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா அந்த பசங்களோட சேர்ந்து நீ இது பண்ணக்கூடாது. இன்னொன்று, நான் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்களாம் அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்க. இப்படி தான் போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அதனால தான் நான் யாரு கூடயும் ஜெல்லாகவே மாட்டேன். இருந்தாலும் நீ அப்பா இல்லாத பையன் சொல்கிற, அது போக வீட்டுக்காக அம்மாவுக்காகவும் கடனுக்காகவும் வந்து வேலை பார்க்குற காரணத்தினால உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, அதை நீ ஒரு லிமிட்லேயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் வேலைகள்லாம் மூவ் ஆகி போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு நாள் நைட்டு ஒரு 11லேருந்து 11:30 மணி இருக்குமாங்க. பொதுவாகவே இவங்களோட இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 9 மணிக்குள்ளே எல்லாருமே படுத்து தூங்கிடுவாங்களாம். ஏன்னா விடிய காலையில் 4:30 மணிக்கெலாம் இவங்க எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பித்து 6 மணிக்கெலாம் காட்டன் மில்லுக்கு போயிடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க நைட்டு ஒரு 9-9:30 தூங்கிடுவாங்களாம். ஒரு சிலர் தூக்கம் வராமல் ஒரு 10 மணிக்கு தூங்குறது சகஜமாங்க. திடீர்னு இப்படி ஒரு சத்தம், அலறல் சத்தம். எல்லாருமே பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. வினோத்துமே பதறி அடிச்சு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்த்தா இவங்கள ஒருத்தர், ஒரு சீனியர் ஒருத்தர் பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு அவர் தலையில அவரே அடிச்சுக்கிட்டு முடியை பிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் நேரா ஓடி போயிட்டு மெயின் டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாருங்க. இன்னைக்குன்னு பார்த்து வெளியே யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மெயின் டோரை உள்ளதான் லாக் பண்ணிட்டு தூங்குவாங்க இல்லையா, இப்போ வெளியே யாரோ ஒருத்தவங்க பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற சீனியர்ஸ் யாருமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் திருநீர் எடுத்துட்டு வந்து அவருக்கு பூசி விட்டு அவரை கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவரால் முடியல. இன்னொரு 2 பேர் எக்ஸ்ட்ரா போயிட்டு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சரி விடு, என்ன பண்றது, வா உட்காரு, இந்த மூலையில உட்காரு, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷ்யமா வினோதமான செயலா இருக்குது இல்லையா. அந்த ஸ்பாட்ல இந்த வினோத்துக்கும் புதுசா வந்த அந்த 4 பசங்களுக்கும் எப்படி இருக்கும்? அமாவாசை நைட்டு அன்னைக்கு தான் இந்த சம்பவம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. ஆனால் சீனியர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கங்கிறது மட்டும் இந்த பசங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த குமார் இருக்கிறார் இல்லையா, இன்சார்ஜ், அவர்கிட்ட போயிட்டு வினோத் கேட்குறாரு, என்னென்ன ஆச்சு, அவருக்கு நல்லா தானே இருந்தார், திடீர்னு ஏன்னா எந்திரிச்சு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்துறாரு, யாருன்னு வெளியே பூட்டு போட்டது, இப்போ எப்படி நம்ம வெளியே போகிறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையில் வந்துட்டு செக்யூரிட்டியை ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு, இது ஒன்றும் இங்கே புதுசு இல்லை, படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இது ஒன்றும் புதுசு இல்லையா, அப்போ இந்த நம்ம தங்கியிருக்கிற இடத்துல எதனா பேய் இருக்குதா, அமானுஷம் இருக்குதா, எதனால் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணணும், இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நைட்டு அதிகமாகவும் அவர்கிட்ட கேட்க முடியல. அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு லிமிட் இருக்குது, எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு, அதனால இவரால் கேட்கவும் முடியலை. இப்போது எல்லா சீனியர்ஸுமே பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. ஆனால் அந்த பேய் பிடிச்ச பர்சன் மட்டும், அதாவது அமானுஷ்யமாக பிஹேவ் பண்ண பர்சன் மட்டும் மூளையில் அவங்க உட்கார வச்சாங்க இல்லையா, அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாராம். ஒரு மாதிரி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கிறாராம். அதில் அந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி வினோத்துக்கும் அவர் கூட வந்த அந்த புதுசாக வந்த 4 பசங்களுக்கும் அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே இல்லையாங்க. அப்பப்போ எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. அவர் வினோதமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டு டபுள் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பசங்களை அறியாமலே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக். நைட்டு பேய் பிடிச்ச மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார் இல்லையா, இவங்க திருநீர்லாம் போட்டு சாமி ஃபோட்டோலாம் பக்கத்தில் வச்சு உட்கார வச்சுருந்தாங்க இல்லையா மூலையில், அவர் மார்னிங் எந்திரிச்சதுமே பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சேர்றா வாங்கடா கிளம்புவோன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரோட, அதாவது அவரோட டீமோட கிளம்பி போறாங்க. மெயின் டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்களாம். இப்போ இந்த சீனியர் குமார் கிட்ட போயிட்டு இந்த 5 பசங்களும், வினோத் உட்பட 5 பசங்களும் போயிட்டு, அண்ணே நாங்கள் எதுவும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், கேட்கவும் மாட்டோம், ஆனால் பயமாக இருக்குண்ணே, நாங்களே பொழைக்கிறதுக்காக தானே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஞ்சி கேட்கும் போது தான் இப்போ தான் சீனியர் குமார் வினோத் கிட்டையும் அந்த பசங்க கிட்டையும் நடந்ததை சொல்லிக்கிட்டே அவங்களோட கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வண்டி வந்துருமா காலையிலே இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. அந்த வண்டியில் ஏறினதுக்கு அப்புறமா இங்கே நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பேய் பிடிச்ச பையன் இருக்கிறான் இல்லையா, அந்த பையன் புதுசா அந்த இடத்துக்கு வரும்போது, அந்த பையன் இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் இங்க வந்தப்போ 3 வாரம் அவன் உண்டு அவனோட வேலை உண்டுன்னு தான் போயிட்டு இருந்திருக்குதுங்க. 3 வாரத்துக்கு அப்புறமா ஒரு நாள் நைட்டு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க.
அலறி அடிச்சு ஒரு மாதிரி கத்தி இருக்கிறான். இந்த பையன் கத்துன கத்துல ஒரு 10 பேர்கிட்ட எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு யாரான்னு சொல்லி பாக்குறதுக்குள்ளேயே அந்த பையன் கதவை திறந்துட்டு வெளியே ஓடி இருக்கிறான். பின்னாடியே ஒரு பையன், அதாவது அந்த பையனுக்கு பக்கத்துல படுத்திருந்த பையன் எந்திரிச்சு ஓடி இருக்கிறான். கீழே வேமா போயிட்டு அவனை பிடிக்கலான்னு போனா அந்த பையன் தெருவோட முக்குக்கு போய் உட்கார்ந்துகிட்டு, இவங்க இருக்கிறது ஒரு கடை வீதி. இந்த கடை வீதிக்கு நடுவுல தான் அந்த கமர்ஷியல் பில்டிங் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஏரியாவோட முச்சந்தியில எரிப்பாங்களாங்க நிறைய விஷயத்த, கழிப்பு போட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கடைகள் இருக்குமா. இந்த கடைகள் எல்லாத்துக்குமே மொத்தமாக அந்த கழிப்பு கழிச்சு ஏரியாவோட முக்குல தான் உப்பு, மிளகா, அப்புறம் எலுமிச்சம்பழம் என்னென்னமோ கிடக்குமாங்க. குங்குமம் கலர்ல, அது பார்க்கவே ரத்த கலர்ல இருக்குமா. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ பேர்லாம் சொல்லிக்கிட்டு வானத்தை பார்த்து ஒரு மாதிரி கத்துறானாங்க. தலையில அடிச்சுக்கிறானா, முடியை பிச்சுக்கிறானா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த பையனோட சட்டையெல்லாம் கிழிச்சிட்டானாங்க. கிழிச்சிட்டு அங்கனக்குள்ளே கடந்த ஒரு கூர்மையான பொருள் எடுத்து அந்த பையனை அவனே குத்திக்கிறதுக்கு போகும்போது இந்த பசங்களும் சரி, கீழே இந்த செக்யூரிட்டியும் சரி வேமா போய் பிடிச்சிடுறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு வந்து வச்சா அன்னைக்கு முழுக்க அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையாங்க. அந்த பையனே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மயக்கம் போட்டு அப்படியே தூங்கிட்டானா. அந்த பையனை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, அந்த பையனும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் அன்னைக்கு முழுக்க அந்த பசங்க யாருமே அங்கே தூங்கலையாம். அந்த ரூம்ல இருக்கிற பசங்க யாருமே தூங்கலையாம். காலையில் எந்திரிச்சதும் அந்த பையன் கிட்ட கேட்டுக்கலாம், என்னாச்சுடான்னு சொல்லி கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. ஆனால் அந்த பையன் எந்திரிச்ச உடனேயுமே எதுவுமே நடக்காத மாதிரி, இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா இப்போ ப்ரெசென்ட்ல, அதே மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்கிறான். இப்போ எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பையனை. என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்ன விளையாட்டு காட்டுறியா, நீ பாட்டுக்கு நைட்டு போயிட்டு கத்தி எடுத்து குத்த போற, சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்ட, அங்கே பாரு அந்த ரோட்ல கடந்த எலுமிச்சம்பழம் அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்து தலையில தேய்க்கிற, இன்னும் லூசாடா நீ, பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்டா அழுகிற, என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைண்ணே எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சித்தப்பாவும் சித்தியும், அதாவது அவங்க அப்பா கூட பிறந்த தம்பி, இவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளே நடந்த அந்த ஒரு சொத்து தகராறுல அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அடுத்தடுத்து இறந்துருக்கிறாங்க. எப்படி இறந்தாங்க என்னங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லலை. பட் அடுத்தடுத்த வருஷத்தில் இறந்துடுறாங்க. வீட்டுக்கு ஒரே பையன் இந்த பையன். இப்போ இந்த பையனுக்கு உண்டான சொத்து எதுவுமே இந்த பையனோட பேருக்கு வராம, அந்த பையனுக்கு எந்த ஒரு நாலேஜ் இல்லாத அந்த டைம்லயே அவங்க சித்தப்பா 2 பேருமே அந்த சொத்து எல்லாத்தையுமே அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்களாம். இந்த பையனுக்கு உண்டான எந்த ஒரு சோர்ஸுமே, அதாவது வீடோ இல்லை தங்குறதுக்கு இடமோ எதுவுமே கொடுக்காம இந்த பையனை நடுத்தரில் அடிச்சு பத்தி விட்டாங்களாங்க. இப்போ இந்த பையன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு அண்ணாச்சி கிட்ட போயிட்டு, திருநெல்வேலி பையன், அண்ணாச்சி கிட்ட போயிட்டு வேலை கேட்கும்போது அவர் தான் திருப்பூரில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலயமா இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கிறாரு. எங்கே இந்த பையன் அடுத்து வந்து அவங்கள எதனா ஒன்று கேள்வி கேட்டுருவான், எதனா ஒன்று பண்ணிடுவானோங்கிற அடிப்படையில் இந்த பையன் மேலேயுமே செய்வன சூனியன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாளுங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்களாங்க. அதனாலேயே ஒவ்வொரு அமாவாசை அதுவுமா இந்த பையனுக்கு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவானோ. லைக் இந்த பையனோட அம்மா அப்பா இறந்தாங்க இல்லையா, ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட்டில் இறந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பையனோட அப்பா இறக்குறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பையன் அமாவாசை அதுவுமா என்ன பண்ணுறானோ அதை அப்படியே அவங்க அப்பா பண்ணுவாராங்க. அடுத்த 3 மாதத்தில் அவங்க அப்பா இறந்துட்டாரு. அடுத்த ஒரு வருஷத்தில் அவங்க அம்மாவும் அதே மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்களாம். அடுத்த 3 மாதத்தில் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ இந்த பையன் இதே மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த பையன் மட்டும் இன்னும் சாகாமல் இருக்கிறான். இந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கடி என்னைய நானே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாச்சியும் சொல்லுவார், எங்கள் ஊருக்காரங்களும் சொல்லுவாங்கண்ணே. உயிர் இருந்தும் இல்லாத மாதிரி தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தர்காவுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. ஒரு பாய் இருப்பாராங்க அவங்க ஏரியாவில், அவர்கிட்ட கூட்டு போயிட்டு இவருக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கப்புறமா அவர் ஒரு கயிறு கட்டி விட்டுருக்கிறாரு. அது போக அந்த பசங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அந்த பையன் பொய் சொல்லலை, உண்மையாகவே அந்த பையன் மேலே ஏதோ ஒரு ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க. இது அவங்க சொந்தக்காரங்க தான் பண்ணாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. அந்த பையனுக்கு நடந்த அந்த ஒரு பாஸ்ட்டை நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரியுது, அவங்க தான் இதை பண்ணியிருக்கணும். இந்த பையன் வந்து இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த கயிறு எப்பயுமே இந்த பையனோட கையில் தான் இருக்கணும். அது போக இந்த பையன் கரெக்டாக இந்த அமாவாசை அதுமா தான் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னா, உங்களால் முடிஞ்சால் இவனை நீங்கள் பார்த்துக்கோங்க, வெளியே வந்து லாக் பண்ணி வச்சுருங்க. அவன் எந்திரிச்சான்னா கூட சில மந்திரங்கள், இந்த சூறா ஓதுறதுக்கு அவங்கக்கிட்ட சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாருங்க. இதை அவனோட காதில் சொல்லி அந்த மூளையில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் உட்காந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அந்த பையனோட பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குமார் இந்த பசங்க கிட்டலாம் சொல்கிறாரு, வினோத்கிட்டே அந்த பசங்க கிட்டேயும் சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறதெல்லாம் எனக்கு தெரிலங்க. ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே நமக்கு வர ஸ்டோரிஸ் எல்லாமே இந்த செய்வன சூனிய ஏவல். போன வீடியோவில் கூட நம்ம ஒரு ஆதாரப்பூர்வமாக வீடியோ ஆதாரத்தோட ஒரு விஷயம் பார்த்தோம். இது என்ன நடக்குதுன்னே தெரிலங்க. இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா இல்லை இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்களா, ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. உங்களுக்கு என்ன தோணிருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சீனியர் குமார் வினோத்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா ஒரு பையன் வேலையை விட்டு நின்ட்டானாங்க. இங்கே வரதில் முக்கால்வாசி பசங்க அப்பா இல்லாத பசங்க, அம்மா இல்லாத பசங்க, இல்லை அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல்
இருக்கிற பசங்க, அது போக அம்மா அப்பா இருந்துமே கடன் பிரச்சனை காரணமாக படிக்கிறதுக்கும் சோர்ஸ் இல்லாமல் வந்து வேலை பார்க்குறவங்க தான் அதிகமாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த புதுசாக வந்த 4 பசங்களில் 2 பசங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லி, எப்பா நான் எப்படியாச்சும் இங்கேருந்து வந்துடுறேன்பான்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு போயிட்டாங்களாங்க. இப்போது அதே மாதிரி தான் வினோத்தோட மனசுக்குள்ளேயும் உறுத்தலாகவே இருந்திருக்குது. நம்மளும் போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசனை இருக்குது. ஆனால் இந்த கம்பெனிலேருந்து வர 20,000 ரூபாய் பணம் அங்கே கொடுக்கறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. அதனாலேயே எதுவுமே சொல்லாமல் பொறுத்துக்கிட்டு அங்கேயே தங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கழிய ஆரம்பிக்குதுங்க. வினோத்தோட அப்பா இறந்த நாள் வருது. அவங்க அப்பாவோட இறந்த நாளுக்கு அவரோட சொந்த ஊருக்கு போகிறது வழக்கமாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து இந்த கம்பெனியில் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிற காரணத்தினால லீவ் கிடைக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ குமாரோட அப்பாவுக்கு அவரோட ஃபோனில் அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சு இவரோட ரூம்லையே, இவங்கெல்லாம் தங்கியிருக்கிறாங்க இல்லையா, இந்த ரூம்லையே சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடுலாம் வெளியே இருந்து இந்த தயிர் சாதம், லெமன் சாதம், அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச சில அப்பளம் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சு கும்பிட்டுட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் காக்காவுக்கு வைக்கணும். அதாவது அவங்க அப்பா வந்து காக்காவாக மாறி வருவாங்கங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது நம்மளோட முறையில். அந்த மாதிரி வச்சுட்டு வந்துடுறாருங்க. சாப்பாடை வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே கம்பெனிக்கு கிளம்பி போயிடுறாருங்க. கம்பெனிக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தா அந்த சாப்பாடு வச்ச இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு காக்கா இறந்து போய் கிடக்குது. இது எப்படி எடுத்துக்கிறது? அந்த காக்காக்கு தலையில் அடித்து ஏதோ ரத்தமோ அந்த மாதிரி எந்த காயமும் கிடையாது. சீனியர் குமாரும் வினோத்தும் மட்டும்தான் மொட்டை மாடியில் போய் பார்த்துருக்குறாங்க நைட்டு இந்த சம்பவத்தை. பார்த்ததுக்கப்புறமா இந்த குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கே ஒரு மாதிரி பயம் வந்திருக்குதுங்க. என்னடா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாதுடா. நிறையா தடவை காக்காவுக்கு வந்து சோறு வைக்கிறதுங்கிறது நார்மலாகவே இங்கே எல்லா பசங்களும் வைப்பானுங்க, நானுமே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. காக்கா ஒருவேளை கரண்ட் கம்பத்தில் அடிபட்டு கீழே விழுந்திருக்குமான்னு பார்த்தா அந்த ஏரியாலே இவங்களோட பில்டிங் தான் கொஞ்சம் பெரிய பில்டிங்காங்க, ஹைட்டான பில்டிங்கா. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேலே எந்த ஒரு கரண்ட் கனெக்ஷனும் போகலை. எப்படி இங்கே வந்து விழுந்திருக்கும்? அந்த காக்காவோட வாயில் சாப்பிட்டதுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமும் இல்லையாங்க. அதே மாதிரி இவர் எவ்வளோ சாப்பாடு வச்சாரோ அதே அளவுக்கு தான் சாப்பாடு அந்த இடத்துல இருக்குது. இப்போ குமார் என்ன சொல்கிறாருன்னா, வினோத்துக்கிட்ட கீழே போய் கவர் எடுத்துகிட்டு வா, சாப்பாடு காக்கா ரெண்டையுமே பேக் பண்ணி குப்பை தொட்டியில் போட்டுடலாம், இங்கே இருக்க வேணா, நடந்த சம்பவத்தை கீழே பசங்க யாருக்கிட்டையுமே சொல்லாத, ஆல்ரெடி அவனுங்க எல்லாருமே வேண்டா வெறுப்பாக தான் இங்கே இருக்கிறானுங்க, அப்படி இருக்கும் பட்சத்தில் இதையும் போய் சொன்னோன்னா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்களான்னு சொல்லும்போது சரினேன்னு சொல்லிட்டு வினோத் கீழே போயிட்டு கவர் எடுக்கிறதுக்காண்டி போயிருக்கிறாருங்க. கவரை எடுத்துகிட்டு மேலே வரும்போது குமார் அந்த காக்கா இருக்கு இல்லையா, இந்த காக்காவை ஓரமாக வச்சுட்டு இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அவங்க அப்பாவுக்கு வச்ச சாப்பாடு, அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாராங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாராம் மொட்டை மாடியில். மொட்டை மாடியில் யாருமே கிடையாது, ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும்தான் இருக்குது. அந்த பல்பும் ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இப்போது வினோத்துக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிற, இது எதுக்கு ஏன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, நான் கவர் எடுக்க தானேயா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் பேசுகிறதே கவனிக்க மாட்டாராம். வினோத் பேசுகிறத குமார் அவர் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாராங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சவுண்டாக ஒரு பர்க் பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஏப்பம் விட்டுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாருங்க. வினோத்துக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் அவர் கிட்டக்க வந்து அவர் எழுப்பி பார்த்துருக்கிறாரு, எந்திரிக்கவே இல்லை. பயந்து போய் கீழே இருக்கிற பசங்களில் ஒரு 2 பேர், அதாவது குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்களாம், அவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி பதறி போய் கூப்பிடும்போது அவங்களே மேலே வராங்க. என்னாச்சுடா, எதுக்குடா மேலே உட்காந்து சாப்பிட்டீங்க, என்னாச்சுடா அவனுக்கு, எதுக்குடா காக்கா செத்து கிடக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே வினோத் சொல்கிறாருங்க. இப்போது ஒரு கப்பில் தண்ணி எடுத்து குமாரோட மூஞ்சில தெளிக்கிறாங்க. ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா அவர் கண்மூழிக்கிறாருங்க. அவருக்கு இங்கே நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. என்னடா அது கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குன்னு பார்க்குறாரு. கீழே பார்த்தா அந்த சாப்பாடும் இல்லை. இப்போ அவரே கேட்குறாரு, என்னடா அது சாப்பாடு எங்கடா போச்சு, உன்னை போய் கவர் தானடா எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவருக்கு ஒரு ஷாக்குங்க. அண்ணே, நான் மேலே வரும்போது நீ தானே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆச்சுன்னு, எனக்கு பயமாக இருக்குண்ணே, நடிக்காதுன்னு, சும்மா எதுவும் விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அசிங்கமாக திட்டிட்டு, லூசாடா நீ, காக்கா செத்து போன சாப்பாடை நான் எதுக்கிட்ட சாப்பிடணும், நான் எப்படிடா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கிறாருங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியலை. அன்றைக்கி நைட்டே இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு 9-9:15 தான் நடந்துகிட்டு இருக்கு. அன்றைக்கி நைட்டே உடனே அந்த பாயோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. குமாரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த 2 பசங்களும் வினோத் மொத்தம் 4 பேர் அந்த பாய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பா தான் குமாரோட உடம்புக்குள்ளே புகுந்து இந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பாய் சொல்கிறாராங்க. ஆனால் அந்த காக்கா இறந்து போனது மட்டும் எதுக்குங்கிறத இவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையாங்க. அந்த பாயுமே அதுக்குண்டான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கலையாம். இப்போ அங்கே குமார் அண்ணனுக்கும் ஒரு தாயத்தை கட்டிட்டு, இவர் வினோத்து கையிலையும் ஒரு தாயத்தை கட்டிட்டு, அங்கே வந்த 2 பசங்களுக்குமே அவர் தாயத்தை போட்டு விட்டு அனுப்பியிருக்கிறாருங்க.
ஒரு லிக்யூட் வாட்டர் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இதை கொண்டு போயிட்டு உங்களோட ரூமில் தெளிங்க. அது போக மொட்டை மாடியில் அந்த காக்கா எங்கே செத்து போச்சோ, அதாவது எந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துச்சோ அங்கேயுமே இந்த தண்ணியை தெளிங்கன்னு சொல்லிட்டு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு பையன் முஸ்லீமாங்க. அந்த பையன்கிட்ட சில சூறா, ஆல்ரெடி ஒரு பையனுக்கு சூறா ஓதுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி சில மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. இப்போது அந்த பாய் சொன்ன மாதிரியே இவங்களோட ரூமில் வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. ஒரு மணி இருக்குமா, திடீர்னு இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அவங்க ரூமுக்கு வெளியே இருக்கிற காமன் டாய்லெட் பாத்ரூம்ல இப்படி யாரோ ஒருத்தவங்க டம்முன்னு மூடின மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. பாயோட வீட்டுக்கு வந்த குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தூக்கம் வராம அரை தூக்கத்திலே தான் இருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டதுமே டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல குமாரை காணோம். இப்போ வினோத் எந்திரிச்சு அந்த 2 பசங்க கிட்டையும் சொல்றாங்க, அண்ணே அவரை காணுனே, வெளியே தான் போயிருக்கிறான்னு நினைக்கிறேன், வாங்கினேன்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் வெளியே பார்க்குறாங்க. சீனியர் குமார் வெளியே இருக்கிற அந்த காமன் டாய்லெட்டில் அந்த டோர் இருக்கும் இல்லையா, அந்த டோரில் முட்டிக்கிட்டு இருக்கிறாராங்க. அவராகவே இல்லையாம். இவங்க வந்து அவரோட பேர் சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. குமார் என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் திரும்பவே இல்லையாங்க. கிட்டக்கு போயிட்டு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அதாவது அந்த வினோத்தோட சேர்ந்து அந்த பாய் கிட்ட வந்தாங்க இல்லையா, அந்த பசங்க 2 பேருமே போயிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்களாம். அவங்க 2 பேருமே தள்ளி விடுறாங்க. அவரோட கண்ணு இந்த கருவிலி இல்லையாம், வெள்ளைக்கருவா இருக்குதான். அவர் பார்க்கறதுக்கு வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கிறாராங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இந்த இறந்து போனவங்களோட உடம்பு இருக்கும் இல்லையா, வெளிர் நிறத்தில், அந்த கலரில் இருந்திருக்குது. எவ்வளவோ அவரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த கதவுல போய் முட்டிக்கிட்டே இருக்கிறாராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வினோத் என்ன பண்ணுறாருன்னா, குமாரை பின்னாடி போய் இப்படி கட்டி பிடிச்சிருக்கிறாருங்க. அவரை போய் முட்டை விடாமல் அப்படியே பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. வினோத்தை குமார் கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஏறி உட்காந்து அவரோட கையை கடிச்சிருக்கிறாருங்க. பேய் மாதிரி அவரோட முகமே ஒரு மாதிரி பேய் முகம் மாதிரி தான் இருந்திருக்குது. பல்லுமே பெருசு பெருசா இருந்திருக்குது. கையை கடிச்சு ரத்தமா வருதாங்க. இப்போ பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாரு வினோத். எந்திரிச்சு பார்த்தா கனவு. இது எல்லாமே கனவாங்க, வினோத்துக்கு வந்த கனவு. இவங்களுக்கு ஒரே குழப்பமாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. டைரக்டா போயிட்டு அந்த குமார்கிட்டே சொல்றாங்க நடந்ததெல்லாம். டேய் உனக்கு எதனா பிரச்சனையா, உன் உடம்புல எதனா ஒன்று ஃபீல் ஆகுதுன்னா இப்பயே சொல்லிடு, பேய் ஓட்டுறதுக்கு எங்கேயாவது கூட்டு போகிறோம். ஆனால் உன் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று பேய் வந்த மாதிரி தான்டா எங்களுக்கு கனவுல காட்டுச்சு. கனவுல நடந்த எல்லா விஷயத்தையும் குமார்கிட்ட சொல்லும் போது அவருக்குமே பயம் வருதுங்க. என்னடா சொல்கிறீங்க, நேற்று என்னடானா அந்த தயிர் சாதத்தை நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க, பாய் என்னடானா வினோத்தோட அப்பா தான் என் உடம்புக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்கிறாரு, இப்போ நீங்கள் என்னடானா புதுசாக கதை சொல்லிட்டு இருக்கீங்க கனவுல வந்துச்சுன்னு, எனக்கு ஒன்றுமே புரியலடா, நான் பேசாமல் எங்களோட நேட்டிவ்க்கு ஒரு 2-3 நாள் போயிட்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. குமாரோட அப்பா அருள் வந்து சாமியாடுற ஒரு பூசாரியாங்க. அவர் சொன்ன மாதிரியே 2-3 நாள் லீவ் போட்டு அவரோட கிராமத்துக்கும் போயிடுறாரு. ஆனால் போன குமார் திரும்பி இந்த இடத்துக்கு வரவே இல்லையாங்க. ஃபோனில் நான் வரமாட்டேன்டா இதுக்கப்புறம், எனக்கு எங்கள் ஊர்லேயே வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டாங்க, எங்கள் மாமாவோட பிஸ்னஸே நானும் கண்டினியூ பண்ணுற மாதிரி எல்லாமே பேசிட்டாங்க, என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க வினோத்துக்கிட்ட. மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா குமாரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவங்க வினோத்துக்கிட்ட இருந்து அந்த விஷயத்த மறைக்கிறாங்க. குமாருமே வினோத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாருங்க. அது என்னங்கிறது இப்போ வரைக்கும் வினோத்துக்கு தெரியாதான். காலப்போக்கில் இந்த ரூமை சேர்ந்தவங்களுக்கு நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ரூமில் இருந்தால் நமக்கு சேஃப் இல்லை, இந்த இடத்துலையும் இருக்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு வினோத். இப்போ வினோத் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அண்ணன் சுரேஷ் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா, கேப் டிரைவரா, அவருக்கு ஃபோன் போட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. இப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க அப்பாவோட இறந்த நாள் அன்னைக்கு சுரேஷுக்குமே ஒரு அமானுஷம் நடந்திருக்குது பெங்களூரில். அது என்னன்னா, அவர் கேப்பில் போய்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க ரோட்டில், நடு ரோட்டில். ஒரு பொண்ணு வழி மறைச்சு லிஃப்ட் கேட்டிருக்கிறாங்க. இல்லைம்மா நான் இந்த மாதிரி கம்பெனி சவாரி தான் எடுத்திருக்கிறேன், நான் போகிற வழியில் வேணால் இறக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு ஏறிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பொண்ணு முன்னாடி ஏறி உட்காராம பின்னாடி ஏறி உட்காந்துருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்குறாருங்க சுரேஷ். யாருமா நீங்கள் இந்நேரத்தில் வந்து இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க, பக்கத்தில் தான் கிரேவியார்டு இருக்குது, இந்த இடத்துலலாம் வந்து நிற்காதீங்க, இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே எங்கே போகணும்னு சொல்லி கேட்கும்போது போகிற வழியில் நான் இறங்கிக்கிறேன் போங்கன்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. அது மட்டும்தான் அந்த பொண்ணோட வாயிலேருந்து வந்த வார்த்தையாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு பைக்காரன் குடிச்சிட்டு கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று சுரேஷ் அந்த பைக்கை இடிச்சிருக்கணும், இல்லை அந்த பைக்காரன் வந்து இவர் காரை அடிச்சிருக்கணும். ரெண்டுமே நடக்காமல் இவர் லைட்டாக சைடு வாங்கி வந்ததில் கொஞ்சம் ஜெர்க்காயிடுறாருங்க. சாரிம்மா ஒரு பைக்காரன் முன்னாடி வந்து இடிக்க வந்தான், அதனால தான் இப்படி வளைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இல்லையாங்க. பின்னாடி யாருமே இல்லையா. டோர் எதுவுமே ஓப்பன் ஆகலை, விண்டோவும் ஓப்பன் ஆகலை. இவருக்கு நல்லா தெரியும் எங்கனையுமே நிப்பாட்டில், அந்த ஸ்கிட் அடித்து நிப்பாட்டினதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் பின்னாடி திரும்பி இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாரு. எதனால் அந்த ஸ்கிட் அடிச்சோங்கிறத. அந்த பொண்ணு எங்கே போச்சு, அப்போ அந்த பொண்ணு யாரு, அவர் பார்த்தது ஒரு பேயா. இந்த விஷயத்த சுரேஷ் அவங்க அம்மா கிட்டையும் சொல்லலை, அவங்க தம்பி வினோத்துக்கிட்டையும் சொல்லலை. இப்போ இவரோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, இது எதுக்கு உனக்கும் எனக்கும் மாற்றி மாற்றி இப்படிலாம் நடக்குதுன்னு தெரில,
நீ வந்து உனக்கு அவ்வளோ மனசுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்யாத. சென்னையில் ஃபுட் டெலிவரிக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலைக்கு ஆள் கேட்டிருந்தான், அங்கே வேணால் போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போது வினோத்துக்கும் அதுதான் சரின்னு படுதுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி கசகசன்னு ஒரு 20 பேர் 30 பேர் படுக்கிற மாதிரியான ஒரு அறை கிடையாது, ஒரு ரூம் கிடையாது. அங்கே மொத்தத்துக்கு ஒரு 4 பேர் தங்கியிருப்பாங்களாம், 4 பசங்க. இந்த பைக் டாக்ஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ஃபுட் டெலிவரியும் மாற்றி மாற்றி பார்க்கணுமாங்க. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் போகுமாங்க. இந்த 2 ஜாப்புமே மாற்றி மாற்றி பார்த்துக்கணுமா ஷிஃப்ட் எடுத்து. இப்போ வினோத் இந்த ஜாப்புக்கு ஓகே சொல்லிட்டு திருப்பூரில் இருக்கிற அந்த காட்டன் கம்பெனிலேருந்து விலகிட்டு சென்னைக்கு வந்துடுறாருங்க. வினோத் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அவரோட ரூம், அவரோட ரூம்மேட்ஸ் எல்லாமே செட் ஆயிடுச்சுங்க. அவரோட ஜாப்புமே அவருக்கு செட் ஆயிடுச்சு. என்னதான் கஷ்டமான ஒரு தொழிலாக இருந்தாலும் அது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் பழகிடுதுங்க. வினோத் சென்னைக்கு வந்து ஒரு 6 மாதம் நல்லா போயிருக்குதுங்க. என்ன ஒரு மன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட் டெலிவரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, இதை மென்ஷன் பண்ணியே சொன்னார் அவர், ஃபுட் டெலிவரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த தொழிலுக்கு வரவங்க எல்லாருமே படிச்சுட்டு தான் வருவாங்க. படிக்காத தற்கொலைங்களாம் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 15th ஃப்ளோரில் இருப்பாங்களாங்க. லிஃப்ட்டு ஒர்க் ஆனால் கூட பரவாயில்ல, லிஃப்ட்டுமே ஒர்க் ஆகாதான். அந்த நேரம் பார்த்து மேலே வந்து கொடுன்னு சொல்லுவாங்களாம். சரிங்க, நீங்கள் ஒரு பாதி தூரம் நீங்கள் வாங்க, பாதி தூரம் நான் வரேன், 2 பேரும் காமனாக ஒரு இடத்துல வந்து கொடுத்துட்றேன். அதாவது 15 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா ஒரு 10 ஃப்ளோர் வரேன், ஒரு 5 ஃப்ளோர் மட்டும் நீங்கள் கீழே இறங்கி வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு இவங்களை அசிங்கமாக திட்டுறது மட்டும் இல்லாமல் ரேட்டிங்லேயும் அடிச்சு விட்ருவானுங்களாங்க. இதை டைரெக்டாக அவங்களால ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாதான். அந்த கஸ்டமர் சைட்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை மட்டும்தான் எடுத்துப்பாங்களாம். இவங்க சைடில் என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத அந்த அளவுக்கு கேட்டுக்க மாட்டாங்களாங்க. என்னதான் இந்த ஆப்புங்கள்லாம் 2 நிமிஷத்தில் வந்துடும், 3 நிமிஷத்தில் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாலும் ரோட்டில் இருக்கிற டிராஃபிக்கை பொறுத்து தானே அவங்களால வர முடியும். அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்குல்ல, அவங்கள நம்பி ஊரில் எத்தனையோ உயிர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்களாங்க கஸ்டமர்ஸ். ஏன் லேட் ஆச்சு, எனக்கு ஆப்பில் வந்து 4 நிமிஷம் தான் காட்டுச்சு, நீ என்ன 8 நிமிஷம் கழிச்சு வர, நீ சாப்பிட்ருக்கியா, எங்கே அந்த இதை ஓப்பன் பண்ணி காட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்களாங்க. இப்படி நிறைய நெருக்கடிகள் இருக்குதாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஃபுட் டெலிவரிக்காரங்க உங்ககிட்ட வந்து ஒரு ஃபுட்டையோ இல்லை எதனா ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ண வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இன்னும் ரொம்பவே அசிங்கமான செயல்கள்லாம் நடக்குமாங்க இந்த டெலிவரி. அப்போது ஃபுட் டெலிவரின்னு இல்லை, நார்மலாக நிறையா அந்த மாதிரி நடக்குமாங்க. அந்த மாதிரி நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்களே ஒரு மனுஷங்களாக பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இவங்களுக்கு காமனான ஒரு விஷயம் தானாங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே பொறுத்துக்கிட்டு வினோத்துக்கு அவரோட வேலை கரெக்டாக போயிட்டு இருந்துருக்குதுங்க. காலப்போக்கில் நைட் ஷிஃப்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த ஃபுட் டெலிவரியில் சென்னையில் நைட் டைமில் தான் அதிக ஆர்டர்ஸ் வருமாங்க. அதனாலேயே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் எடுப்பாராங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை நைட் ஷிஃப்ட் எடுத்திருக்கிறாரு. கரெக்டாக 11:45 இருக்குமாங்க. இவர் நின்றுட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட் கரெக்டாக 11:50க்கு லாக் ஆயிருமாங்க. கடைசியாக ஒரு ஆர்டர் வருது, அதுவும் பல்க் ஆர்டராக வருது. சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு பல்காக ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க. வினோத் தான் அந்த ஆர்டருக்கு அசைன் ஆகுறாருங்க. இப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு அதுக்கு உண்டான மணி வந்துருமாங்க. லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு ஃபுட் டெலிவரி பாய்க்கு வந்துருமா. இப்போ வினோத் ஆர்டர் எடுத்துக்கிட்டு மேப்பை பார்த்து போய்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தெருக்குள்ளே டேர்ன் ஆகுது, லெஃப்டில் டேர்ன் ஆகுது. உள்ளே போகும்போதே இவருக்கு சரியான குளிராங்க. அந்த ஏரியாவுக்கும் மெயின் ரோடுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெளியே ஓரளவுக்கு வார்மாக இருந்த டெம்பரேச்சர் அந்த ஏரியாவுக்குள்ளே போக போக செம்ம கூலிங் ஆகுதுங்க. அது எப்படின்னா, இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எனக்கு கொஞ்சம் வார்மாக இருக்குது, கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போகும்போது சில்லுன்னு இருக்குது, இன்னும் மூவ் பண்ணி முன்னாடி வர 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 ரொம்ப சில்லுன்னு ஆகிக்கிட்டே வருதுங்க. இது எதனாலங்கிறது வினோத்துக்கு தெரியலை. முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வீடுங்க எல்லாம் முடிஞ்சு எம்டி ஸ்பேஸாக நிறைய இடம் வருது. எரிக்கேலை செடி, கருவேலஞ்செடின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோவில் ஒன்றும் இருக்குது. இந்த கோவிலை தாண்டினதுக்கப்புறமா ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாங்க. இவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு யாரோ ஒருத்தவங்க இவருக்கு பின்னாடி அந்த பைக்கில் ஆர்டர்லாம் வச்சிருக்கிறாரு இல்லையா, அதை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. லைக் இதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த பெங்களூர் டு ஊட்டி ஒரு கப்புள்ஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது KFC சிக்கன் உள்ளே இருந்தனால யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து இழுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இவருக்கும் நடந்திருக்குதுங்க. இவரோட பேக்கை யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து இழுக்கிறாங்களாம். குடுன்னு சொல்லிட்டு இழுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே பைக் ஓட்டம் இல்லையாங்க, பின்னாடி இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்களாம். ஃப்ரண்ட் மிரரில், பைக்கில் 2 மிரர் இருக்கும் இல்லையா, ரைட் சைடில் இருக்கிற மிரரில் லைட்டாக விலகி இப்படி பார்க்கும்போது பின்னாடி ஒரு கருப்பு உருவமாங்க.
இவரோட பேக் மேலே உட்கார்ந்துருக்குதான். ஆனால் இவர் வண்டியை நிப்பாட்டவே இல்லை. ஏன்னா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. வரக்கூடாத ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது. பின்னாடி வேற இப்படி ஒரு அமானுஷம் நிற்கும் போது பைக்கை மட்டும் அந்த இடத்துல நிப்பாட்டவே கூடாதாங்க. இது காரோ பைக்கோ இல்லை நடந்து போகும்போதோ பின்னாடி எதனா ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போக வேண்டிய இலக்கை நோக்கி தான் போகணுமா, அதை பார்த்துட்டு நிப்பாட்டக்கூடாதான். அப்படி தான் இவர் நிப்பாட்டாமல் இவங்களோட குலசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு பைக்கை முறுக்கி இருக்கிறாருங்க. என்னதான் இவர் பைக்கை முறுக்கிக்கிட்டு போனாலும் ரைஸ் பண்ணி, இப்போ நான் ஒரு 60-70 போறேன்னு வச்சுக்கோங்களேன், 20-30 போற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அவர் முறுக்குறாராம், அவரால் முடிஞ்ச அளவுக்கு முறுக்குறாராம். இது நாள் வரைக்கும் அவர் ரைஸ் பண்ணி 80-90 வரைக்கும் போன பைக்கு ரோட்டில் எந்த பைக்குமே கிடையாது. ஒரு ஒத்தையடி பாதையில் இவரோட பைக் மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் 20-30 போகிற மாதிரி ஃபீல் ஆகணும்? பைக்கே ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியாச்சும் இந்த இடத்த தாண்டிடணும்னு சொல்லிட்டு போகும்போது ரைட் சைடில் ஒரு கிரேவ்யார்டு, ஒரு இடுகாடு. இந்த இடுகாடு கிட்டக்க வரும்போது இவருக்கு இன்னுமே உடம்புலாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு செம்ம கூலிங்காங்க. ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு கூலிங் இருக்கும் அந்த அளவுக்கு செம்ம கூலிங்காங்க. கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருக்குது. இவரோட மைண்டு ஃபுல்லாகவே எப்படியாச்சும் இந்த ஏரியாவை தாண்டி போயிடணும்னு தாங்க இருக்குது. ஆனால் இவர் அறியாமலே பைக்கை நிப்பாட்டணும்னு ஒரு தாட் வருதாங்க. ஒரு வழியாக ஆர்டர் பண்ண வீட்டுக்கு வெளியவும் போயிட்டாராங்க. இந்த கிரேவியார்டை தாண்டினோனையுமே அவருக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லையாங்க. பைக்குமே நார்மலாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது போக ஒரு ஏரியா மாதிரி வந்துருச்சாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய வீடுங்க இருக்குது. ஒரு சிலர் வெளியே உட்காந்து கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவருக்கு நிம்மதியாக வந்துருக்குதுங்க. எப்பாடா உயிர் பொழைச்சோன்ட்டு 3rd ஃப்ளோரில் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. கீழே லிஃப்ட் கிடையாது. இவர் ஒரு மாதிரி அல்லல் பட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் டெலிவரி பண்ணுறதுக்கே வந்திருக்கிறாரு. அன்டைமில் ஃபோன் போட்டால் ஒரு பொண்ணு மேலே வா, அதாவது வாங்கன்னு கூட சொல்லலை, மேலே வா அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் சொல்லியிருக்கிறாங்க. நான் கீழே தான் நிற்கிறேன், என்னால் மேலே வர முடியாது, ஒரு சில டைம்களுக்கு மேலே நாங்கள் மேலே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, நீங்கள் கீழே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது திமிராக பேசியிருக்கிறாங்க. அப்போ நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன், நீயே எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை மேடம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆர்டரை கொண்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா நான் கூட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ மேலே வந்து கொடுத்தா கொடு, இல்லைனா நான் ஆர்டரை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லும்போது, வேறு வழி இல்லாமல் இந்த வேலைக்கு வந்துட்டோம், மேலே போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொன்று ரிட்டன் இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போனால் மறுபடியும் அந்த கிரேவியார்டை தாண்டி தான் போகணுங்கிற பட்சத்தில் இந்த சாப்பாடை மொத்தமாக எடுத்துகிட்டு மேலே போய் கொடுத்துட்டு வந்துருக்கிறாருங்க. இப்போ வினோத் டெலிவரியை முடிச்சுட்டு அந்த ஏரியாவிலேருந்து வெளியே வர்றதுக்கு யோசனையாக ஒரு மாதிரி பைக்லேயே நின்றுக்கிட்டு இந்த பாதையே பார்த்துட்டு இருந்துருக்கிறாருங்க. அங்கே இருந்த ஒரு தாத்தா, என்னப்பா தம்பி இங்கிட்டலாம் போகாதப்பா, சுடுகாடு ஏரியா கண்டதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இங்கிட்டு ஒரு பாதை இருக்குது, போனேன்னா மெயின் ரோடு வந்துடும் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு தெய்வமாக தெரிஞ்சிருக்கிறாரு அந்த தாத்தா இவரோட கண்ணுக்கு. அந்த தாத்தா சொன்ன பாதையில் போயிருக்கிறாரு. 2 நிமிஷத்தில் மெயின் ரோடு வந்துருச்சாங்க. இந்த மேப்பு தான் அவங்கள சுற்றி விட்டுருக்குது. ஆக்சுவலாக மெயின் ரோட்லேயே வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தாலே இந்த பொண்ணோட அப்பார்ட்மெண்ட் வந்துருமாங்க. இந்த மேப்பு காட்டுற பாதையை பார்த்து எங்கெங்கேயும் ஷார்ட்கட்னு சொல்லி உள்ளே கூட்டு போய் அவரை கோர்த்து விட்டுருக்குது. அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு வினோத் அவரோட ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ரூமில் இருக்கிற 2 பசங்க வேலைக்கு போயிட்டாங்க. வினோத்தும் இன்னொரு பையனும் தான் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாகவே ஹாலில் ஏதோ ஒரு பொருளை உருட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஜிப்பை ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. வினோத் கண் முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு அரை தூக்கத்தில் எந்திரிக்கும் போது கண்ணு லைட்டாக பிளர்ராக இருக்கும் இல்லையா, அந்த விசனில் இவரோட அந்த பேக் டெலிவரி பண்ண போனார் இல்லையா, அந்த பேக்கை யாரோ ஒருத்தவங்க உட்காந்து ஜிப்பை போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. இவரோட மனசில் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு பையன் கூட படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். டேய் சிவா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என் பேக்கில் என்னடா தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திருக்கிறார். இவர் கத்துன கத்தில் பக்கத்தில் இருக்கிற பையன், அவன் பேர் தான் சிவா, அந்த பையன் உருண்டு படுக்கும்போது என்னடா ஆச்சு, என்னடா கத்திக்கிட்டு இருக்கிற நடிச்சாம நேரத்தில் தூங்குடா பேசாமன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. கண்ணை கசக்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையா, வெறும் பேக் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த ஜிப்பு ஓப்பனில் இருக்குதாங்க. ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட பேக் ஓப்பனில் இருக்குது. இப்போ சிவா பக்கத்தில் படுத்துருக்கிறான்னு தெரிஞ்ச உடனேயும் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாங்க. ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு வினோத் அன்னைக்கு நைட்டு திருநீர்லாம் பூசிட்டு படுத்துட்டாராங்க. எதனால் வினோத்தை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எதனா ஒரு அமானுஷம் விரட்டிக்கிட்டே வரணும், இல்லை அமானுஷம் இருக்கிற இடத்துல இவர் தேடி போய் உட்கார்ந்துருக்கிறாரா? அன்னைக்கு நைட்டு நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறமா வினோத்தால் நிம்மதியாகவே இருக்க முடியலையாங்க. அவர் கூட வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுமா, பைக்கில் வெயிட் நல்லாவே ஃபீல் ஆகுமாங்க. அவர் அந்த பேக்கை எடுத்து வைக்கும் போதெல்லாம் அந்த பேக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுமா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எந்த ஒரு பொருளுமே இருக்காதான். வினோத்தால் ஒர்க்கில் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதாங்க. சொல்லப்போனால் பயந்துக்கிட்டே நைட் டியூட்டி போக மாட்டாராம். நைட் ஷிஃப்ட்டில் தான் அவருக்கு காசு அதிகமாக வருதுன்னு தெரிஞ்சுமே
அவரால் அந்த ஷிஃப்ட்டை எடுக்க முடியலையாங்க. இப்போது வினோத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிரேவ்யார்டில் இருக்கிற ஒரு உருவம், இந்த கருப்பு உருவத்தை இவர் பார்த்தார் இல்லையா பைக்கில் ஃப்ரண்ட் மிரரில், அதுதான் இவர் கூடயே வந்துருச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வினோத்தோட அண்ணன் சுரேஷ் பெங்களூரில் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஃபோன் போட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தலை வெடித்து சாகுற அளவுக்கு இவருக்கு ஒரு ப்ரெஷர் வந்துருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் அந்த உருவம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இப்போது அவங்க அண்ணன்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் அப்படியெல்லாம் நீ மைண்ட் செட் பண்ணிக்காதரா, இது உனக்கு இப்போ நேற்று நடக்கலை, எப்போ பார்த்தாலும் இதான் நடந்துக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில். நீ என்னைக்கு வீட்டை விட்டு நம்ம ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியே வேலைக்கு போனியோ அன்னையிலேருந்தே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னவோ நம்ம சொந்தக்கார பயல்களில் எவனோ ஒருத்தன் தான் உனக்கும் எனக்கும் ஏதோ பண்ணுறான்னு தோணுதுரா. இது பர்சனலாக எனக்கு அடிக்கடி தோன்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் கிடைக்க போகிற மாதிரி போகும், ஆனால் அது கிடைக்காம போயிடும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்களோட குடும்பத்தோட விஷயங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, லவ் மேரேஜ் பண்ணனால அவங்களோட ஆளுங்க எல்லாருமே இவங்க எப்படா விழுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களோட வேலையாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொன்னாலும் இவருக்கு லைவாக பார்க்குறாரு. இப்போ வினோத்தோட அண்ணன் சுரேஷ் வேலிடாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாருங்க. டேய் சாப்பாடை எடுத்துகிட்டு நீ அந்த கிரேவியார்டு வழியாக போனால் அந்த பேய் வந்து உன்னோட பாக்ஸ் மேலே உட்காந்துச்சுன்னு தானே நீ சொல்கிற, அதாவது இந்த பேக்கை இழுத்துச்சுன்னு தானே சொல்கிற. அப்படி பார்த்தா நீ அந்த ஒரு பொண்ணுக்கு போயிட்டு அந்த பார்சல்லாம் கொடுத்துட்டு வந்த இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணையும் தாண்டா அந்த பேய் அட்டாக் பண்ணணும், உன்னையும் அட்டாக் பண்ண போகுது. நீ தான் எல்லா பார்சலையும் கொடுத்துட்டு வந்துட்டியே, நீ ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற போல, நீ முதல்ல அதுலேருந்து வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வினோத்துக்கு ஒரு ஐடியா வருதுங்க. இவர் சொன்னது உண்மைதான், சுரேஷ் சொன்னது உண்மைதான். அப்படி ஒருவேளை அந்த கிரேவியார்ட்லேருந்து ஒரு ஆத்மா இவரை பின்தொடர்ந்துச்சுன்னா எதனால் இவரை மட்டும் பின்தொடரணும்? இவர் வரும்போதுமே ரிட்டன் வரும்போது அந்த கிரேவியார்டு வழியாக வரலையே, வேற ஒரு ரூட் வழியாக மெயின் ரோட்டுக்கு வந்துட்டார் இல்லையா. இப்போது அதே இடத்துக்கே அந்த ஷார்ட்கட்டில் போகாமல் மெயின் ரோடு வழியாக போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போகிறாருங்க. அதாவது ஃபுட் டெலிவரி பண்ண போகும்போது அந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவுக்கு போகிறாரு. அப்போது இன்னும் ஒருத்தர் தான் தள்ளி அந்த பொண்ணோட அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு 3வது ஃப்ளோருக்கு போய் பார்த்தா ரொம்ப நேரமாக காலிங் பெல் அமுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லையாங்க. அந்த பொண்ணோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. ஒரு ஆன்ட்டி தான் வெளியே வந்து என்னாச்சுப்பா, யார் நீ, ஆளே இல்லாத அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்க, நான் இங்கே வந்தேன் ஒரு 1 வீக் முன்னாடி இங்கே வந்து நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன். என்னப்பா சொல்கிற, 1 வீக் முன்னாடி இங்கே ஃபுட் டெலிவரி பண்ண வந்தியா? இந்த வீட்டில் யாருமே இல்லைப்பா, 6 மாதமாக நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் வாடகைக்கு தான் இருக்கிறேன். 6 மாதமாக ஆப்போசிட் ஃப்ளாட் வந்து காலியாக தான் இருக்குது. அங்கே யார் உனக்கு ஆர்டர் பண்ணான்னு சொல்லி கேட்டால் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டால் அவங்க பேர் என்னங்கிறதுலாம் எனக்கு தெரிலமா, ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க சூசைட் பண்ணி இறந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. வினோத்துக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சண்டை போட்டு மேலே வர சொன்ன பொண்ணு யார், எதுவுமே புரியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு நேராக ஒரு முனியாண்டி கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு விட்டு தொடர்ந்து 3 நாளைக்கு அந்த முனியாண்டி கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு விட்டுட்டு வந்திருக்கிறாருங்க. அவர் கண்ணுக்கு கீழே கருவளையெல்லாம் வந்து ஆளே ஒரு மாதிரி வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இப்போது டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிக்கும் போது சைக்காட்டிஸ்ட் கிட்ட அவங்களோட அண்ணன் சர்க்கிள்லேருந்து ஒருத்தர் வந்து கூட்டு போகிறாரு. சென்னையில் இருக்கிற ஒரு கிளினிக் சைக்காட்டிஸ்ட் கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மைண்டில் ஏதோ ஒரு விஷயத்த ஆழமாக போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளேயே உங்களோட மைண்டை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு விஷயமாவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சைக்காட்டிஸ்ட்டாக, அதாவது சைக்காலஜிக்கலாக என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் லைவாக அதை அனுபவிக்கிறவங்களால அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் இல்லையா. வினோத் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாருங்க. அன்றைக்கு ஒரு நாள் நைட்டு அவங்களோட அந்த 1 BHK அப்பார்ட்மெண்ட்டில் படுத்து தூங்கின வரைக்கும் தான் அவருக்கு ஞாபகம் இருக்குதுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு கோழிக்கடைக்கு வெளியே வந்துட்டு இவர் படுத்திருக்கிறது, இந்த சிக்கனெல்லாம் பிச்சு போட்டு ரத்தம்லாம் மேலே கிடக்கிறது, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து இவங்களை ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இது எல்லாமே நடந்திருக்குதுங்க. இது எல்லாமே நடந்து முடிக்கும் போது இவர் கண்முழிச்சு பார்த்தா ஸ்டார்டிங்கில் பார்த்தது எல்லாமே இவரோட கனவாங்க. ஆனால் ஒரு நாள் அதே வானகரம் ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபுட் சர்வீஸ் பண்ண போகும்போது, அதாவது டெலிவரி பண்ணும்போது வினோத்தோட கனவுல வந்த அதே ஸ்பாட், அதே கோழிக்கறி கடை, அந்த கோழிக்கறி கடையோட ஓனர், அந்த கறிக்கடையிலேருந்து ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கிளினிக், இது எல்லாத்தையுமே லைவாக பார்த்துருக்குறாருங்க வினோத். இது அவருக்கு வினோதமாக இருந்திருக்குதுங்க. பொதுவாகவே நம்ம கனவுல வந்துட்டு எதனா ஒரு விஷயத்த பார்த்துட்டோம், அது வந்து மறுபடியும் நமக்கு நேரில் நடக்கும்போது அது தேஜாவுன்னு சொல்லுவாங்க. அது நார்மலான கனவாக இருந்தால் பரவாயில்லைங்க, இது ரொம்பவே ஒரு மாதிரி அமானுஷ்யமான கனவாக இருந்திருக்குது. இதை நேரில் பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும், எப்படி ஃபீல் பண்ண முடியும்? நேரில் பார்த்த ஒரு நபர், நம்ம அந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடப்போம், நம்ம மேலே ரத்தமாக கிடக்குது, அவர் தான் நம்மளை பார்த்து எல்லாரையும் கத்தி கூப்பிட்டு கிளினிக்கில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம நேரில் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்?
சத்தியமாக எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி சிலிர்க்குதுங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோன்னே தெரியாதுங்க. இதுக்கப்புறமா அடுத்து ஒரு 2 நாளைக்கு அவருக்கு ஹை ஃபீவராங்க. நேரில் பார்த்த மனுஷங்களெல்லாம் வச்சு ஒரு வேளை இது உண்மையாகவே நடந்துருமோன்னு சொல்லிட்டு இவரே ஒரு கற்பனைக்குள்ளே போயிட்டு ஹை ஃபீவர் வந்து படுத்திருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 10 நாளில் வினோத்தோட அம்மாவும் தவறிட்டாங்களாங்க. அவங்க அம்மா தவறினதுக்கப்புறமா இவரோட வாழ்க்கையில் என்ன அமானுஷ்யம் நடந்தாலும் எந்த ஒரு கெட்டது, அதாவது எதாவது பேய்கின்னு எதனா வந்தால் கூட அதை பார்த்து பயப்பட மாட்டாராங்க. இப்போ வரைக்குமே அவர் ஃபுட் டெலிவரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சென்னையில். இப்போ வரைக்குமே அவரோட லைஃப்பில் நிறைய அமானுஷ்யங்கள் நடந்துகிட்டு இருக்குதாங்க. நிறைய இடங்களுக்கு போவாங்களாம் வருவாங்களாம். அன்டைமில் ஃபுட் டெலிவரி பண்ண போகும்போது நிறைய விஷயங்கள்லாம் நடக்குமா. ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாய் ஒருத்தர் அவருக்கு ஒரு தாயத்தை கொடுத்தாருன்னு, அந்த பாயை போய் திருப்பூரில் பார்த்துருக்கிறாரு. அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவர்கிட்ட தாயத்தும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அது போக இந்த முனீஸ்வரன் கோயிலில் இருக்கிற ஒரு கயிறும் கட்டியிருக்கிறாரு. அது போக வினோத்தோட அம்மா இறக்கலை, அவர் கூடயே தான் இருக்கிறதா அவர் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. வினோத்துக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1.5 வயசு ஆகுது. ஆனால் அவரோட ஒரிஜினல் பேர் வினோத் கிடையாது. அவங்க அண்ணன் பேர் சுரேஷ் கிடையாது. இந்த ஊர்கள் எல்லாமே கற்பனைகள் தான். சென்னை மட்டும்தான் ஒரிஜினல் நேம்ங்க. அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ண வேணான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதனால் நான் எல்லாமே புனைப்பெயர்களாக வச்சு அவர் சொன்ன ஸ்டோரியை இது உண்மையோ பொய்யோ கேட்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்க. அதுபோக ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இது சொன்னால் கண்டிப்பாக நம்ம டெவில்ஸ் கிச்சன் கோஸ்டேஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் என்னோடய நரேஷனில் அவர் சொன்ன ஸ்டோரியை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்குது, அதை என்னோட நரேஷனில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க. இந்த வினோத் அவர் சொன்ன இந்த ஸ்டோரியில் ஒரு பொண்ணு வந்துட்டு 3rd ஃப்ளோர்லேருந்து இது பண்ணாங்க, அதாவது எனக்கு கால் பண்ணி நீ வந்து வெளியே வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. ஆக்சுவலாக அது தப்பு கிடையாதுங்க. என்னைய கேட்டால் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஃபுட் டெலிவரி பாய்ஸில் எல்லாரையுமே நான் குறை சொல்லலை. ஒரு சிலர் அவங்களோட அந்த துணியை மட்டும் காப்பி அடித்து போட்டுக்கிட்டு டெலிவரி பண்ண வர மாதிரியே வந்துட்டு சில தப்பான வேலைகள்லாம் ஈடுபடுறதா சென்னையிலேயே நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால அந்த பொண்ணு பண்ணது தப்பு கிடையாதுங்க. அதுவும் ஒரு பொண்ணாக அவங்க வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் மேலே வந்து வச்சுட்டு போங்க, அதுவும் வெளியே வச்சுட்டு போங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னதில் தப்பே கிடையாது. ஏன்னா கீழே வச்சுருந்தா ஒருவேளை கீழே வந்து கேட்டுக்கிட்ட எடுக்கும்போது இவங்க எதனா வெளியேருந்து எதனா பசங்க இல்லை எதனா நடந்துருமோங்கிறது அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு பயந்தாங்க. அதனால் வினோத் பிரதர் அது ஒன்று மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் கதைக்குள்ளே அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது தப்பு கிடையாது. அவங்களோட சேஃப்டிக்காக அது பண்ணுறது. பட் அந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னது தான் என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. மேபி அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற ஆன்ட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டிலே அவங்களோட பொண்ணே கூட ஆர்டர் பண்ணியிருக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஆன்ட்டி வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அது இவங்க ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா, அதாவது அவங்க மட்டும் வீட்டில் இருக்கிறனால பயந்துக்கிட்டு கூட ஆப்போசிட் வீட்டில் வச்சுட்டு போ, அதாவது தனியாக நம்ம வீட்டில் இருக்கோங்கிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணு அந்த மாதிரியான ஒரு ப்ளே பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட ஒரு இன்ஸ்டிங்ஸுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.